ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு கீ ரைஸ்க்கு இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் மசாலா இருக்கு இல்லையா, அதோட ரெசிபி தாங்க இன்றைக்கி. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கத்திரிக்காய், அந்த வரி கத்திரிக்காய் தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா வெடிக்கட்டும். 2 டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டும் வெடிக்கவும் கொஞ்சம் தூரமாக வந்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் நான் நல்லா இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா கருப்பு புளிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புளியை நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நல்லா அந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் எல்லாம் அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் ரிச்சான டேஸ்ட் வேணும்னா ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே சூப்பரான எம்மி நம்ம பிரியாணிக்கான கத்திரிக்காய் மசால் ரெடி ஆயிடுச்சு. லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கேங்க, சிக்கன் புலாவ். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காவை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது சொல்லுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.